திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணையிலிருந்து இரண்டாம் மண்டல பாசனத்திற்காக தண்ணீரை அமைச்சர் மு. சாமிநாதன் திறந்து வைத்தார். விவசாயிகளின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் திருமூர்த்தி அணையில் இருந்து ஆண்டுதோறும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதன்படி முதலாம் மண்டலத்திற்கு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணி காரணமாக இரண்டாம் மண்டலத்திற்கு ஜூன் மாதம் தண்ணீர் திறப்பில் காலதாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இரண்டாம் மண்டலத்திற்கு 8000 மில்லியன் கன அடி நீரை திருமூர்த்தி அணையிலிருந்து திறக்க முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனையடுத்து செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ், முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமகிருஷ்ணன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். மிகப்பெரிய பாசன திட்டங்கள் ஒன்றான EAP என்கிற பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் ஒரு அங்கமான திருமூர்த்தி மலையிலிருந்து இன்றைக்கு தண்ணீர் விவசாயத்திற்காக திறந்து விடுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வழக்கமாக இந்த இரண்டாவது மண்டலம் மொத்தம் 4 மண்டலங்களாக இந்த பாசன திட்டம் பிரிக்கப்பட்டது. இந்த இரண்டாவது மண்டலத்திற்கு திருப்பூர் மற்றும் கோவை 2 மாவட்டங்களுக்கும் இது பயன்படுகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 70,860 ஏக்கர் இந்த முறையில் பாசனம் பெற இருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு 23,341 ஏக்கர் பாசனம் பெறுகிறது. மொத்தம் 94,201 ஏக்கர் பாசனம் பெறுகிறது.